மக்களே வாங்க, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வெங்காய ரசம் வைக்க போகிறேன். வெங்காய ரசம் யாருக்கா வைக்க போகிறோம்னா ஒரு தங்கச்சி கேட்டுருந்துச்சு, அக்கா வெங்காய ரசம் எப்படி வைக்கணும்னு எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக போட போகிறோம். இந்த பாருங்கள், ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 100 சின்ன வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பட்டை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் தான் வெங்காய ரசத்துக்கு. பட்டை மிளகாய் 3 போட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு நேரமாக வதங்கினா தான் அந்த வாசம் ஒரு வெங்காய ரசம் வாசம் 2 நாளாக இருந்தாலும் 3 நாள் கெட்டு போகாது. மஞ்சத்தூள் உப்பு தான் கரைச்சி வச்சுக்கோம். இதுதான் வெங்காய ரசத்துக்கான இது. நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டோம்னா வெங்காய ரசம் ரெடி. வெங்காய ரசம் கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்படி தான் வெங்காய ரசம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்